ஆண்டர்பிரினரா ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் ஸ்டெப்பா இப்போ ஒரு ஃபன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு என்று ஒரு ஐடியா இருக்கும், என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன் தயாரிக்கலாமா, இல்ல பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், இல்ல இ காமர்ஸ் போன்ற ஏதாவது தயாரிக்கலாமான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஒரு பேர் வைக்கலாம். உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு பேர் வைக்கலாம்னு சொன்ன பொழுது ஒரு டயலாக் உங்களுக்குள்ள தோன்றி இருக்கும். சும்மா இருங்கப்பா, வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுறது அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். நீங்க நினைச்சதும் கரெக்ட் தான் கமல். எனக்கு சுத்தமா ஒரு ஐடியாவும் இல்ல, பிசினஸ் லான்ச் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஹெல்ப் பண்றது கூட யாருமே இல்ல, எதுவுமே இல்லாத பொழுது எடுத்த உடனே பேர் வைக்கிறது ரொம்ப சில்லியா இருக்கே என்று தோன்றும். லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்க ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கிறதும் உங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில ஒரு ஃபேஸ் தான். ப்ராடக்டோட பேரு ரொம்பவே முக்கியமானது, அதை ஈஸியா கடந்துட வேணாம். பட் அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டுக்கு நேம் சூஸ் பண்றது பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல இருக்கிற மற்ற ஆக்டிவிட்டிஸை விட எளிதானதுன்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்றவங்க சார்ந்து இருக்க தேவையில்லை. உங்க ப்ராடக்ட், உங்க நேம், உங்க இஷ்டப்படி வைக்கலாம். உங்களோட லாங் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில உங்க பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கிறது எல்லாம் ஸ்மால் கோல்ஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணி அச்சீவ் பண்ணுவது சயின்டிஃபிக்காவே ரொம்பவே முக்கியம். காரணம், சின்ன கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணும்பொழுது தான் உங்க மூளையில டோபமைன் என்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உருவாகும். இந்த டோபமைன் பெரிய மோட்டிவேட்டா ஆக்டிவேட் பண்ணும். நீங்க நினைச்ச காரியத்தை அடைஞ்ச உடனே ஒரு சந்தோஷமான ஃபீலிங் ஏற்படும்ல, அதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். ஸோ டோபமைன் உங்க கோலை ஃபோக்கஸா இருக்கிறதுக்கும் உங்க கோலை அச்சீவ் பண்ணதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். உங்க ப்ராடக்டோட பெயரை எப்படி செலக்ட் பண்ணலாம் என்பதற்கு ஐடியா கொடுக்கிற டூலா இந்த வீடியோவை நீங்க கருதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். நீங்க அந்த லிங்க்ல போய் உங்களோட பயன்பாட்டிற்காக ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆவது ஒர்க் ஷீட்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆர் சர்வீஸ்க்கு சம்பந்தமான கீவேர்ட்ஸ் 6ல இருந்து 10 கீவேர்ட்ஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கீவேர்ட்ஸ் உங்க ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நம்மளோட இந்த வீடியோ எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் போட்டு ஒரு காஃபி பவுடர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அது சம்பந்தமான கீவேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். காஃபி சம்பந்தமான கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? காஃபி அதுவே ஒரு கீவேர்ட் தான். எனர்ஜி, கஃபைன், ட்ரிங்க், இன்ஸ்டன்ட், இப்படி ஹை லெவல் கீவேர்ட்ஸை எழுதி வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்ல அதோட சினோனிம்ஸை எழுதிக்கலாம். சினோனிம்ஸ்னா ஒரே பொருள் தரும் பல சொற்கள் ஆகும். அதே மீனிங்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். இந்த சினோனிம்ஸை thesaurus.com இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம கீவேர்ட்ல காஃபியும் ஒண்ணுல, அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கிற சினோனிம்ஸ்ல எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரூ, எஸ்பிரஸோ, மோட்சா போன்ற சொற்களை எடுத்துக்கலாம். இன்னொரு கீவேர்ட் எனர்ஜின்னு எடுத்தோம், அதோட சினோனிம்ஸ்ல ஸ்டாமினா, பவர், பஞ்ச், ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி வார்த்தைகளையும் எடுத்துக்கலாம். மூணாவது ஸ்டெப்ல கீவேர்டை லாட்டின்ல டிரான்ஸ்லேட் செய்து பார்க்கலாம். லாட்டின்ல சவுண்ட் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்டா கேட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோனி கம்பெனி இருக்குல்ல, அந்த வேர்ட் சோனியும் லாட்டின் வேர்ட்ல இருந்து உருவாக்கியது தான். சோனஸ் என்றால் சவுண்ட்னு அர்த்தம். அண்ட் தென் வீகோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் லாட்டின் தான். அண்ட் தென் நிவியா பிராண்ட் இருக்குல்ல, அதுவும் லாட்டின் தான். உங்களோட கீவேர்ட்ஸ் அண்ட் அந்த கீவேர்ட்ஸோட சினோனிம்ஸை கூகுள்ல டிரான்ஸ்லேட் மூலமா லாட்டின்ல டிரான்ஸ்லேட் செய்து அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். உங்க கீவேர்ட்ஸ், சினோனிம்ஸ் அண்ட் தென் லாட்டின் வேர்ட்ஸ், ஒரு பெரிய லிஸ்டே உங்ககிட்ட இருக்கும். இதுல இருந்து தான் 4 வழிகள் மூலமா உங்க ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்க போறீங்க. அந்த 4 ways என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிட்ரல் வேர்ட்ஸ். என்ன வேர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதையே வச்சுக்கலாம். பஞ்சுன்னு சினோனிம்ல எடுத்தோம்ல, அதை சூஸ் பண்ணிக்கலாம். பூஸ்ட்னு இருக்கும்போது பஞ்சுன்னு இருக்கக்கூடாதா என்ன? தென் வைட்டாலிட்டி கூட நல்லதா இருக்கு, அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இரண்டாவது வழி அட்ஜஸ்டட் வேர்ட்ஸ். நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற வேர்ட்ல இருந்து ஏதாவது லெட்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு வேர்டா வருதான்னு பாருங்க. லைக் சோனஸ் என்ற லாட்டின் வேர்டை சோடின்னு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி நான் பியூவை சேஞ்ச் பண்ணி ப்ரூஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். மூணாவது அக்ரிகேட்டட் வேர்ட்ஸ். 2 வார்த்தைகளை இணைத்து ஒரு வேர்ட் வருதான்னு பாருங்க. ஃபேஸ் பிளஸ் புக் சேர்ந்தா ஃபேஸ்புக்னு வருதுல, லைக்வைஸ் நான் பஞ்ச் பிளஸ் வைட்டாலிட்டி ரெண்டுத்தையும் இணைத்து பஞ்ச் வைட்டான்னு நோட் பண்ணிக்கலாம். போன்விட்டா மாதிரி நம்மளோடது பஞ்ச் வைட்டா. அண்ட் தென் மேடப் வேர்ட்ஸ். உங்ககிட்ட இருக்கிற வேர்ட்ஸை வைத்து நீங்களே ஒரு புது வேர்டை உருவாக்க பார்க்கலாம். லைக் ப்ரூவை வைத்து ப்ரூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா வேர்ட்ஸையும் ஒன்று சேர்த்து எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 வழிகள் மூலமா உங்ககிட்ட இருக்கிற கீவேர்ட்ஸ், சினோனிம்ஸ் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸை யூஸ் செய்து உங்க ப்ராடக்ட் நேமை உருவாக்கலாம். நான் காஃபி பவுடர் ஏதாவது கண்டுபிடிச்சா பஞ்சுன்னு தான் வைப்பேன். மக்களுக்கு உங்க ப்ராடக்ட் பிடிச்சு போச்சுன்னா அதன் பிறகு உங்க ப்ராடக்ட் நேம் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல பதிஞ்சிடும். கோச்வர்சிட்டிஸ் கால் டு ஆக்ஷன்ல ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் வச்சிருக்கேன். முதல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் எடுங்க, அண்ட் தென் அதோட சினோனிம்ஸ், பிறகு லாட்டின் வேர்ட்ஸ்,
இது எல்லாத்தையும் வைத்து 4 வழிகளில் உங்க ப்ராடக்ட் நேமை எடுத்துக்கலாம். யூசிங் லிட்டரல் வேர்ட்ஸ், அட்ஜஸ்டட் வேர்ட்ஸ், அக்ரிகேட்டட் வேர்ட்ஸ் அண்ட் தென் மேட் அப் வேர்ட்ஸ். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நேம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணலாம். லாக்டவுன்ல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா உங்க ப்ராடக்ட் நேமை சொல்லி அது சம்பந்தமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு பந்தாவா நீங்க சொல்லிக்கலாம். பந்தாக்காக மட்டும் இல்ல, சின்சியரா ஆண்டர்பிரினர்ஷிப்ல உங்களோட எஃபர்ட்டை போட்டா உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். பிசினஸ் கேன்வாஸ் மாடல், ப்ராடக்ட் கிரியேஷன் போன்ற நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஹோப் இந்த ஆக்டிவிட்டியை நீங்க செய்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும், ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோல சந்திக்கிறேன். This is Kamal signing off. Take care, take action.